பிக் பாஸ் வீட்டில் இந்த வாரத்திற்கான பெஸ்ட் பர்ஃபார்மர் தேர்வு நடைபெறுதுங்க. பரபரப்பான முறையில் அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் தேர்வு நடைபெறுது. பெருவாரியான மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்க அப்படின்னா, ஹவுஸ்மேட்ஸ் வினோத்துக்கு கிட்டத்தட்ட 12க்கு மேலே வாக்களிக்கிறாங்க. ஏன்னா இந்த ராஜாராணி டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் இது கானா சாம்ராஜ்யம் அண்ட் தர்பி சாம்ராஜ்யம் இல்லையா. இவருடைய கவுண்டர் பல இடங்களில் ரசிக்கும்படி இருந்தது, பல இடங்களில் முகம் சொழிக்கும்படி இருந்தது. பட் இருந்தாலும் இது ஒரு 24/7 அந்த டாஸ்கில் போனதில் ஹவுஸ்மேட்ஸ் கானா வினோத்தை தேர்ந்தெடுக்கிறாங்கங்க. பெருவாரியான நபர்கள் சொல்கிறாங்க. அதற்கு அடுத்த இடத்துக்கு யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நேற்றே முடிவு செய்யப்பட்ட விஷயம். அதாவது என்னென்னா, எஃப்ஜேவை வர வைக்க கூடாது, சுபிக்ஷாவை பெஸ்ட் பர்ஃபார்மராக கொண்டு வரணும்னு சபரி ஒரு திட்டம் தீட்டினார். ஏன்னா கேப்டன்சி டாஸ்கில் இங்கேருந்து தேர்ந்தெடுக்கிறவங்க வருவாங்க அப்படிங்கிற ஒரு திட்டம் அவர்கிட்ட இருந்தது. ஆனால் இங்கே சபையில் வரும்போது அது அவருக்கு சாதகமாக அமையலை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சபரிக்கு ரொம்ப டஃப்பான 2 கண்டஸ்டன்ட்ஸ், கானா வினோத் அண்ட் எஃப்ஜேக்கு ஒரு 7 வாக்குகள் திட்டம் விழுது. இவங்க இந்த பார்வதியெல்லாம் ஓப்பன் டிஸ்கஷன்லாம் பண்ணாங்க, நம்ம எல்லாமே எதிர்த்து குரல் கொடுத்தோம். ஆனால் எல்லாமே இப்போ எஃப்ஜேக்கு தான் ஓட்டு போடுறாங்க, பார்வதியை தவிர்த்து மற்ற 3 பேரும். அது என்ன ஒரு முடிவாக எடுத்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் பட் எஃப்ஜேவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒளிச்சு வைக்கிற டாஸ்க் ரொம்ப பிரமாதமாக பண்ணார். எனிவே அவர் பண்ணார் விடுங்க. இப்போ அந்த கடைசி 2 எஃப்ஜேக்கு 12வது ரேங்க் கிடச்சிது, கானா வினோத்துக்கு 11வது ரேங்க் கிடச்சிச்சு ரேங்க் அடிப்படையில். ஆனால் இங்கே பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் இவங்க பெஸ்ட் பர்ஃபார்மராக வந்திருக்காங்கன்னா, இந்த ரேங்கிங்க்கும் ஆடும் ஆட்டத்திற்கும் என்ன அளவு வித்தியாசம் இருக்குது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டம்லேருந்து வராங்க இல்லையா, 14, 13, 12, 10, இந்த பாட்டம்லேருந்து வரவங்க தான் ப்ரோமோவை ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க, ப்ரோமோக்களை ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்கங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது வீட்டில் ரசிக்கிறவங்கள மக்கள் வெறுக்கிறாங்க, வீட்டில் வெறுக்கிறவங்கள மக்கள் ரசிக்கிறாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாமா? இந்த வாரத்தினுடைய கேப்டன்சி டாஸ்க்குக்கு சபரி, சுபிக்ஷா, எஃப்ஜே அண்ட் கானா வினோத் இருக்கிறாங்க.